வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு அந்த காலத்துல நம்ம தமிழ் பெண்கள் வந்துட்டு அன்பையும் அறிவியலையும் கலந்து நமக்கு உணவா கொடுத்துருக்குறாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆனா சின்னதா தெரியுது. இதை முழுசா பாருங்க. முழுசா பார்க்க நேரம் இல்லைன்னா போயிட்டு 2 நாள் கழிச்சு கூட வந்து பாருங்க. ஆனா தெரிஞ்சுக்கங்க. ஆமா, நீங்க வாங்கி சாப்பிடலாம் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கங்க. அதிரசம். இந்த அதிரசத்தை எல்லாருமே சாதாரணமா நினைப்பாங்க. உலகம் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. ஆனா ஒரு ஸ்நாக்ஸ்ல கூட சயின்ஸ் இல்லைங்க. நீங்க என்ன ஒரு ஸ்வீட்டை எடுத்தாலும் சரி, அதுக்குடைய வரலாறும் இல்லை, அறிவியலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதோடைய சத்துக்கள் இல்லை. அறிவியல் சொல்ற காட்டிலே அதுல இருக்க சத்துக்கள் இல்லை. இது பாருங்க, இந்த 1000 வருஷம் 2 அதெல்லாம் கிடையாது. 1,00,000 வருஷம் முன்னாடி கூட இருக்கலாம், நிறைய இருக்கலாம். முத பணங்கள்ல இருந்து கருப்பட்டி எடுத்து அதுல இந்த வேலை பார்க்கும்போது அப்ப எல்லாம் அரிசி இல்லைங்க, சிறுதானியங்க போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுருக்குறாங்க. அப்படியே அப்பயே நம்ம ஆளுங்க ஒரு, ஏன்னா ஸ்நாக்ஸ்ன்றது ஒன்று வேணும், இடை உணவுன்றது கண்டிப்பா வேணும் அப்படின்னு ஒன்று செஞ்சிருக்காங்க. அப்புறம் காலம் கொஞ்சம் மாறுது. மாறினோடனே அதே சிறுதானியத்தெல்லாம் அரைச்சு இந்த பனங்கருப்பட்டியை காய்ச்சி ஊத்தி பிசைஞ்சு ஒரு மாவு மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. சாப்பிட்டா என்னடா நம்ம ஒரு இனிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இனிப்போடைய சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்து எனர்ஜி, அதோடைய சத்துக்கள், இதோடைய நடவை எல்லாமே கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம இப்படியே நம்ம பயன்படுத்தக்கூடாது, சாமிகிட்ட வச்சு கும்பிடுவோம். அப்பயும் சாமி இருந்திருக்கு. நேரா சாமின்னு கும்பிடுற ஒரு இடத்துக்கு போய், அப்ப எல்லாம் ஒரு இடத்துல ஒரு மரத்துக்கு அப்படிதான் ஒரு சாமி சிலையெல்லாம் இல்லை, கோயில்லாம் இல்லை, போய் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மாவு போட்டு, அப்ப நெய் இருந்திருக்கு, நெய்ய ஊத்தி விளக்கு போட்டிருக்காங்க. அதாங்க நம்ம இன்னைக்கு செய்யற ஒரு கோயில்ல போய், எந்த ஒரு அம்மன் கோயிலையும் போய் மாவிளக்கு போடுறோம் பாருங்க, எவ்வளவு பெரிய பணக்காரா இருக்கட்டுங்க. ஆமா, பாதாம் அல்வா ஒரு கிலோ வாங்கி விளக்கு போட மாட்டார். இந்த மாவிளக்கு செஞ்சுதான் விளக்கு போடுவார். அதோடைய தொடர்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ஒரு பல ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு பருத்தி ஆயில், அதாவது இப்ப இங்கிலீஷ்ல காட்டன் ஆயில்பாங்க, இன்னைக்கு அது புழக்கத்துல இருக்குங்க. நம்மகிட்ட பருத்தி ஆயில் தான் முத நம்ம தமிழர்கள் பயன்படுத்தினது. அந்த பருத்தி ஆயில்ல அப்படியே விளையாட்டு போக்குல யாரோ ஒருத்தர் போட்டு எடுக்க இது அதிரசமா வந்துருச்சு. அன்னைக்கு என்ன சைஸ் எப்படி வந்துச்சோ இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அதுல சத்துக்கள் அனைத்தும் இருக்கு. அந்த மண்டபம்லாம் இப்ப பனங்கருப்பட்டியிலே நாங்க செய்யறோம், பனங்கருப்பட்டியும் செய்யறோம், முந்திரி பருப்பு நிறைய வேலை பண்றோம். அது அப்புறம் பேச சொல்றேன். அதுல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. நீங்க என்ன இனிப்பு சாப்பிட்டாலும் சரி அவ்வளவு சத்து இல்லை. இந்த எக்ஸசைஸுக்கெல்லாம் கிரவுண்டுக்கெல்லாம் போறாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் சரியா இருக்கும். ஏன்னா காலையில அந்த கிரவுண்ட்ல அப்படி ஒரு பசி எடுக்கும் பாருங்க, அப்ப அது ஒரு அதிரசம் சாப்பிட்டா ரத்தத்தோட அப்படியே கலக்கும், அப்படியே நல்லதான் மாத்தி கொடுக்கும். இப்படி கண்டுபிடிச்சாங்களா, செஞ்சாங்க. அதுக்கு பிறகு தமிழர்கள் ஒரு இனிப்பை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கலங்க. அதாங்க முதலும் கடைசி. இதுக்கு பிறகு மனித குலத்துக்கு இந்த இன்னொரு இனிப்பு வேண்டான்ட்டு அப்படியே விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, நானும் எவ்வளவோ வித்துட்ட கேட்டுட்டேன், இதை சம்மந்தப்பட்டு எவ்வளவோ பார்த்தாச்சு வச்சாச்சு, இல்லை. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அதையும் 4 பக்கம் விசாரிப்போம். ஆமா, இந்த அதிரசம் தாங்க. இந்த அதிரசத்தை நாங்கள் குகன் ஏஜென்சின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு குகன் மசாலா அண்ட் ஸ்நாக்ஸ்னு ஆப் வச்சிருக்கோம். இதுல நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா, நீங்க ஆர்டர் போட்ட பிறகு சுட்டு உங்களுக்கு கொரியர்ல அனுப்புவோம். சும்மா சாக்லேட் மாதிரி இருக்கும். வருங்கால குழந்தைகள்லாம் சாப்பிடணுன்றக்காகத்தான்
நான் அந்த மாதிரி பண்ணுறோம். இது கூட அரிசி ஆட்டி செய்கிற முறுக்கு அதுவும் பண்ணுறோம். நீங்கள் சொன்ன பிறகு தான் செய்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் அதுதான். நீங்களே ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது, ஒரு 5 நாளைக்கு வச்சு சாப்பிடுங்க. வாங்க, இந்த ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் சங்கடமாக இருக்குப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இதுக்கு ஆர்டர் போடுங்க. விலைப்பட்டியல் கேட்டிங்கன்னா நாங்கள் அதையும் அனுப்புகிறோம். நன்றி. நன்றி.